வணக்கம். நான் அரந்தை மணியன். இன்றைய நிகழ்ச்சியில் வீணை எஸ் பாலச்சந்தர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வீணை பாலச்சந்தர் என்று அவர் பிரபலமாக அறியப்பட்டாலும் அவர் ஒரு பன்முக திறமையாளர். கருவிலேயே திருவுடையர், அதாவது சைல்ட் ப்ராடிஜி என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி அவர் 3 வயதிலேயே கஞ்சிரா என்ற இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய அளவு திறமைசாலியாக இருந்திருக்கார். அது தாமாகவே அதை கற்றுட்ருக்கார், வேறு யாரும் சொல்லிக் கொடுக்கல. 6வது வயசுலேயே 1934 வெளிவந்த சீதா கல்யாணம்ங்கிற படத்தில் ஒரு காட்சியில் ஒரு இசைக்குழுவில் இவர் அமர்ந்து இவருக்கு கஞ்சிரா வாசிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் 6 வயசுலேயே. அந்த படத்தை தயாரித்தவர் பிரபல மராத்திய இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் வி சாந்தாராம் அவர்கள். அவர் அந்த காட்சியில் பாலச்சந்தர் நடித்ததை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு செட்டு தபலாவை இவருக்கு பரிசாக கொடுத்தாராம். இவர் என்ன பண்ணார், அந்த தபலாவை இவராகவே கற்றுக்கிட்டு அவருடைய அண்ணன் எஸ் ராஜம்னு பிரபல பாடகர், கர்நாடக இசை பாடகர், எஸ் பாலச்சந்தருடைய அண்ணன். பாடகர் மட்டும் இல்லை, சிறந்த ஓவியர். அவர் நாடு முழுவதும் கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் நடத்துவார், பாட்டு பாடுவார். அவருக்கு இவர் பக்கவாத்தியமாக இவர் தபலா வாசிப்பார். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பல ஊர்களில் போய் கர்நாடக இசை கச்சேரிங்க பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ஒரு முறை லாகூர் நகரத்தில் போய் அந்த அண்ணன் பாட்டு பாட இவர் தபலா வாசிக்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை பார்த்து அங்கிருந்த ஒரு இந்து பெண்மணி இவருக்கு ஒரு சித்தாரை பரிசு கொடுத்தாராம். சித்தார் அதை இவரே வாசிக்க கற்றுக்கிட்டு அதுலேயும் பிரமாதமாக வாசிக்க தொடங்கிட்டு இருக்கார். இப்படி கஞ்சிரா, தபலா, சித்தார், இப்படி இந்த மாதிரி கருவிகளெல்லாம் அவர் தானாகவே வாசிக்க கற்றுக்கொண்டு வாசித்தவர். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இப்போ அவருக்கும் திரையுலகத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்க்கலாம். அவரோட 16வது வயசில் ஆராய்ச்சி மணிங்கிற படத்தில் மனுநீதி சோழனின் மகனாக நடிச்சிருக்கார். அதாவது சோழனுடைய மகன் இளைஞன் தேர் ஓட்டி செல்லும்போது வீதியிலே ஒரு கன்றுக்குட்டி மீது தேரை ஏற்றி அந்த கன்றுக்குட்டி இறந்து போய்விடும். அப்போது அந்த தாய் பசு அந்த ஆராய்ச்சி மணியை சோழன் அரண்மனையில் அடித்து நீதி கேட்பதற்காக வரும். அப்போ அந்த மனுநீதி சோழன் நீதி தவறாமல் தனது மகனையே, அதாவது இந்த இளவரசனையே படுக்க வைத்து அவன் மீது தேரை ஓட்டி கொல்வதற்கு முன் வரும்போது அப்போது அந்த பசுவும் கன்றுக்கு உயிர் வந்துவிடும், பசு சிவபெருமானாக காட்சி அளிக்கும். அப்படி ஒரு கதை, மனுநீதி சோழன் கதை. அதாவது மன்னர்கள் நீதி தவறாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு கதை அம்சம் கொண்டது. அதிலிருந்து அந்த இளவரசனாக பாலச்சந்தர் நடித்தார். 41 அவர் ரிஷசிங்கர் அப்படிங்கிற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அதாவது சிறிய கொம்பு உள்ள ஒரு இளைஞன், காட்டிலேயே தன்னுடைய தந்தையுடன் மட்டும் வாழ்ந்து வந்தவன், பெண்களையே பார்க்காதவன். அவன் முதல் முறையில் ஒரு பெண்ணை பார்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதை இது. அவர் எந்த ஊரில் கார் அடித்து வச்சாலும் அங்கே மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆகவே மழை இல்லாத ஊர்களில் எல்லாம் ரிஷசிங்கரை வரவழைத்து அங்கே மழை வரும்படி செய்து விடுவார்கள். ரிஷசிங்கர் படத்துக்கு அடுத்தபடியாக பாலச்சந்தர் காமதேனு, நாரதர் ஆகிய படங்களில் நடித்தார். 1948 வெளிவந்த இது நிஜமா என்ற படத்தில் 2 வேடங்களில் நடித்திருக்கிறார். அதாவது மிக சில நடிகர்கள் தான் 2 வேடங்களில் சிறப்பாக நடிக்க முடியும். அதாவது 2 பிறவிகள், அண்ணன் தம்பி 2 பிறவிகள். அது ஒண்டர் மேன் என்ற ஆங்கில படத்தினுடைய தழுவில் அது. அதே கதை தான் பின்னாடி கமலஹாசன் நடிக்க கல்யாணராமன்கிற பேரில் வந்தது. இது நிஜமா என்ற படம் பாலச்சந்தர் 2 வேடத்தில் நடித்தது. ஏழத்திலையுமே மாணவனாக இருந்து இசையை கற்றுக்கொள்ளாத பாலச்சந்தர் கர்நாடக இசை, மேற்கத்திய இசை ஆகியவற்றில் பாடல்களை மெட்டமைத்து பாடி
இசையும் அமைக்கக்கூடிய கலைஞராக திறந்திருக்கிறார். யாரிடம் உதவி இயக்குனராக இல்லாமலேயே படங்களை இயக்கவும் தொடங்கி இருக்கிறார். அப்படி அவர் இயக்கிய முதல் படம் என் கணவர் என்ற படம் 1948 முதல் முறையாக அந்த படத்தை இயக்கினார். அடுத்து 1951 ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த கைதி என்ற படத்திற்கு கதை எழுதி இசையமைத்து அதில் கதாநாயகனாகவும் நடித்தவர் எஸ் பாலச்சந்தர். 1951 RS மனோகர் கதாநாயகனாக நடித்த ராஜாம்பாள் என்ற படத்தில் பாலச்சந்தர் வில்லன் வேடத்தில் நடித்தார். அப்படத்தில் பி லீலாவுடன் ஒரு டுயட் பாடலையும் பாடினார். அதாவது வில்லனுக்கே டுயட் பாடல். அதே போல தேவகி என்ற படத்தில் என்என் கண்ணப்பா என்பவர் கதாநாயகன், பாலச்சந்தர் வில்லனாக நடித்தார். 1952 பி பானுமதி தயாரித்து கதாநாயகியாக நடித்த ராணி என்ற படத்தில் அவருடன் கதாநாயகனாக நடித்தார். 1953 மாமியார் என்று ஒரு படம். 1954 அவர் இயக்கத்தில் வந்த சாதனை படம் அந்த நாள். அதாவது முதன்முறையில் பாடல்களே இல்லாத படமாக வந்தது அந்த நாள். 1954 ஏவிஎம் தயாரித்த அந்த படம் ரஷமான் என்ற ஜப்பானிய படத்தினுடைய கதை அம்சத்தை கொண்டது. அதில் பாலச்சந்தர் நடிக்கவில்லை. ஜாவர் சீதாராமன் என்பவர் வசனம் எழுதி அதில் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்தார். சிவாஜி கணேசனுக்கு ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம், அதாவது ஒரு ஆன்டி ஹீரோ என்று சொல்லுவோமே, அந்த படம். அது அதாவது ஒரு முதல் காட்சியிலேயே கதாநாயகன் கொல்லப்படுவான். அப்படி ஒரு படம் அதற்கு முன் வந்ததே கிடையாது. சிவாஜி கணேசன் ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்து செத்து விடுவார். அவரை கொன்றது யார், எதற்காக கொன்றார்கள் என்பதுதான் கதையினுடைய போக்கு. 5 பேர் மீது சந்தேகம் வரும். அதில் யார் அவரை உண்மையிலேயே கொன்றது என்பதை கிளைமாக்ஸில் காட்டுவாங்க. அந்த படத்தை இயக்கியவர் எஸ் பாலச்சந்தர். பெரிய சாதனை படம் அது. அதாவது இப்படி ஒரு கதையை, அதாவது முதல் காட்சியிலேயே கதாநாயகன் செத்து போன மாதிரி ஒரு படம் அதுக்கு முன்னாடி வந்ததில்லை. அதை துணிச்சலாக செய்தார் எஸ் பாலச்சந்தர். அந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு நாள் லுங்கியுடன் படப்பிடிப்புக்கு வந்து விட்டார். இவர் இயக்குனர். இது எப்படியோ தயாரிப்பாளர் ஸ்டுடியோ அதிபர் மேபி செட்டியார் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அவர் உடனே ஒரு ஆளை அனுப்பி இயக்குனரை என்னை பார்த்து போக சொல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் போய் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது முதலாளி கூப்பிட்றாருங்க அப்படின்னு சொல்லி அவரை மேபி செட்டியார்கிட்ட கூட்டின்னு வந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கார், டைரக்டர் சார், நீங்கள் டைரக்டர் தான், இவங்க சொல்லப்படி தான் எல்லோரும் கேட்பாங்க, யூ ஆர் த கேப்டன் ஆஃப் த ஷிப், நீங்கள் கமாண்ட் பண்ணி தான் எல்லாம் நடந்துக்குவாங்க, அதுக்காக லுங்கியோட படப்பிடிப்புக்கு நான் வரலாமா, நான் கார் தரேன், வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அப்படி இவர் ஒரு அதாவது சில சம்பிரதாயங்களெல்லாம் மதிக்காதவர் அவர். அப்போல்லாம் தமிழ் படங்களில் இயக்குநர்கள்லாம் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவாங்க, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு அப்படி போட்டு தான் வருவாங்க. அந்த காலகட்டத்தில் இவர் லுங்கியோட படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு 1954 பெண் என்ற படத்தில் 2வது கதாநாயகனாக நடித்தார். ஜெமினி கணேசன் முதல் கதாநாயகன், ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி ஜோடியாக நடித்தார்கள். நகைச்சுவை கலந்த ஒரு குணச்சித்திரம் எஸ் பாலச்சந்தருக்கு. அதில் இவருக்கு ஜோடியாக நடித்தவர் வைஜெயந்தி மாலா. அந்த படத்தில் ஒரு நகைச்சுவை பாடல் ஒன்று வரும், கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு தாம் பாடுவதை விட சந்திரபாபு பாடினால் நன்றாக இருக்கும் என்று எஸ் பாலச்சந்தர் யோசனை சொல்லி அதன்படி அந்த பாடலை பாலச்சந்தருக்காக சந்திரபாபு பாடியிருந்தார். 1958 அவன் அமரன், பூலோகரம்பை என்ற 2 படங்களை இயக்கினார். அதில் பூலோகரம்பை வேறொருவர் இயக்கி கொண்டிருந்த படம், அவர் இறந்து போன காரணத்தினாலே இவர் தொடர்ந்து அந்த படத்தை இயக்கி முடித்து கொடுத்தார். தாம் இயக்காத வேறு 3 படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். 1955 வந்த டாக்டர் சாவித்ரி, அஞ்சலி தேவி நடித்த படம் அது. 59 வந்த மரகதம் மற்றும் கோடீஸ்வரன் ஆகிய படங்களில் சிவாஜி கணேசனுடன் அவர் நடித்திருக்கிறார். பின்னர் 1962 சொந்தமாக பட நிறுவனம் ஒன்றை தொடங்கி அவனா இவன், பொம்மை, நடு இரவில் போன்ற 3 படங்களை அவர் தயாரித்து இயக்கியிருந்தார்.
பொம்மை படத்தில்தான் ஜெயசுதாஸ் பாடிய நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடல் முதன்முறையாக இடம்பெற்றது. நடிகரவில் என்ற படம் அகதா கிறிஸ்டி எழுதிய ஒரு பிரபலமான ஒரு துப்பறியும் கதை படம். அந்த படத்தில் இவர் ஒரு புதுமை செய்திருந்தார். அந்த படத்தில் டைட்டிலே காமிக்காம படம் முடிந்த, அதாவது கதை முடிந்த பிறகு அந்த படத்தில் பணியாற்றிய நடிகர்கள், தொழில்நுட்பாளர்கள் எல்லோரையும் வர சொல்லி, கேமராவுக்கு முன்னாடி வர சொல்லி, அவங்க பேரை சொல்லி இவர் தான் இந்த பணி செஞ்சுருக்காங்க என்று அறிமுகப்படுத்தியிருந்தார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது. அவங்க பேரையே டைட்டில் காமிக்காமல் அவங்கள நேரடியாகவே கேமராவுக்கு முன்னாடி வர சொல்லி அவங்கள காமிச்சிருந்தார். இப்படியெல்லாம் அவர் புதுமை செய்வார். அந்த மாதிரி செஞ்சுக்கின்றவர். அப்புறம் அவருடைய சில பிடிவாதங்கள், சில கொள்கை பிடிப்புகளின் காரணமாக அவரால் திரையுலகத்தில் தொடர்ந்து பணியாற்ற முடியவில்லை. ஆகவே வீணை இசைக்க கற்றுக்கொண்டு, ஏற்கனவே அவர் சித்தார் இசைக்கு தெரிந்தவர் தான், வீணை இசையை கற்றுக்கொண்டு அதிலிருந்து ஒரு மாஸ்டரா, அதாவது ஒரு மிக சிறந்த திறமைசாலியாக வீணை பாலச்சந்தர் என்ற அளவுக்கு அவர் அதில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். பல மேடை கச்சேரிகள், தொலைக்காட்சியிலிருந்து வீணை இசை பற்றிய சில விவரணங்கள் ஆகியவற்றை சொல்லி வீணை பாலச்சந்தர் என்று அறிமுகமாகும் அளவிற்கு வீணையுடன் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டவர் வீணை எஸ் பாலச்சந்தர். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருவாங்கூர் சமஸ்தான மன்னர் எழுதிய பாடல்கள் என்று நிறைய பாடல்களை பாடுவார்கள். அந்த பாடல்கள் எல்லாம் அந்த மன்னர் இயற்றவில்லை. அவர் அவையிலே அவை புலவர்களாக இருந்த 4 தமிழ் பாடல் ஆசிரியர்கள் எழுதிய பாடல்கள் அவை என்று நிரூபித்தார். இப்படி தனக்கு சரியென்று தோன்றியதை தைரியமாக, தெளிவாக, நூல் வடிவமாகவே எடுத்து கொடுத்திருக்கிறார். அதாவது இசை மீது அளவு கடந்த ஆர்வம், திரைப்படங்களில் ஆர்வம், திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார், நடித்திருக்கிறார், பாடியிருக்கிறார். அதே நேரத்தில் வீணை கலைஞராக திகழ்ந்தவர். அவர் ஒரு படத்தில் அவரை கதாநாயகன் வீணை வித்வான் என்ற கதாபாத்திரம், அதற்கிருந்து இவர் வீணை வாசிக்க வேண்டும் என்று கேட்டபோது நான் வாசிக்க முடியாது என்று மறுத்துவிட்டிருக்கிறார். அப்படி சில பிடிவாதங்கள் உள்ளவர். ஆனால் பன்முக திறமை கொண்டவர் என்பதால் அவருடைய பெயர் இன்றளவும் தமிழ் திரையுலகிலே நிலைத்து நிற்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.